2 ரீசனுக்காக தான் அந்த எஸ்டாப்ளிஷ் கன்சர்ன்ஸ்லாம் வந்து பயப்படுறாங்க. ஒன்னு, ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ் ப்ளீஸ் லிசன் அண்ட் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துக்கோங்க. அவங்க கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வியே இன்னைக்கு இருக்கான், நாளைக்கு இருப்பானா இல்லையான்னு தெரியாது, அவன் நான் எங்க போய் நிற்பேன்? தட் இஸ் தேர் நம்பர் 1 கொஸ்டின், விச் இஸ் அ வெரி வேலிட் கொஸ்டின். ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற நேரத்தை விட க்ளோஸ் பண்ணிடுறாங்க அவ்வளோ ஃபாஸ்டா. ஸோ இங்க வந்து இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ் டு ப்ரூவ் தட் they are going to withstand, they are going to continue their journey, they are going to maintain consistency. இதெல்லாம் அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் ஸ்டார்ட் அப் ஓனர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வேலை எல்லாமே சொல்லுவேன். இன்னொரு ரீசன் அவங்க சொல்றது என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, இதுக்கு முன்னாடி அவங்க இந்த ப்ராஜெக்ட் இன்னும் பண்ணிருந்தாங்கன்னா அதுல இருந்து கத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது. See, learning is only when you give an opportunity they will learn also, right? ஸோ இது வந்து ஒரு வேலிட் ரீசனா நமக்கு வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இந்த ரீசனை நம்ம கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணலாம், டு பி ஃப்ராங்க்.